கும்கி 2 மூவிக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. நவம்பர் 14 மூவி ரிலீஸ் ஆகும். விக்ரம் பிரபு இந்த மூவில ஹீரோ கிடையாது. ரிவால்வர் ரீட்டா மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. கே சந்திரு டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ், ராதிகா நடிக்கிறாங்க. ஷேன் ரோடன் மியூசிக் பண்றாரு. விஷ்ணு விஷாலோட ஆரியன் மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கே வரப்போகுது. அக்டோபர் 31 மூவி ரிலீஸ் ஆகும். பிரவீன் கே டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், சித்தார்த் ஸ்ரீநாத், மானசா சௌத்ரி, செல்வராகவன் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. தனுஷோட தேரே இஷ்க் மூவில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. நவம்பர் 28 மூவி ரிலீஸ் ஆகும். ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல தனுஷ், கிருத்தி சனோன் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. எஸ் சூர்யா கில்லர்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு. இந்த படம் பத்தின ஒரு சின்ன அப்டேட் எஸ் சூர்யா இப்ப கொடுத்திருக்காரு ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல. என்னன்னா, இது கார் பேஸ் பண்ண மூவி அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு இது கார் பேஸ் பண்ண மூவி இல்ல, பட் காருக்கும் இந்த மூவில ஒரு கேரக்டர் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த காரை சுத்தி தான் அந்த கதை நடக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. காந்தரா சாப்டர் 1 717 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்றுக்கு நான் வீடியோ போடல, அதனால இந்த அப்டேட்டை சொல்லல. இன்னைக்கான வசூல் ரிப்போர்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடா 22 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பல வருஷமா சினிமால நடிக்கிறவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம். ஆனா பிரதீப் ரங்கநாதன் இதை பண்ணிருக்காரு. ரீசன் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவர் பிடிச்சிட்டாரு. அவர் மூவிக்கு போகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய வசூல் வர காரணம் யங்ஸ்டர்ஸ் தான். சூர்யாவோட கருப்பு மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு ஆர்ஜே பாலாஜி ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு. இப்போ அதை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கருப்பு மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போது அக்டோபர் 20 இந்த சாங் ரிலீஸ் ஆகும். இந்த மூவில இந்த சாங்குக்கு தான் அதிகமான செலவு பண்ணி ஷூட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு பிரம்மாண்டமான சாங். இந்த சாங்கோட விஷுவல்ஸ் எல்லாம் டீசர்ல கூட காமிச்சிருப்பாங்க. டீசர்ல 1-2 ஷாட் காமிச்சிருந்தாலும் அதுல பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. நல்ல கிராண்டான விஷுவல்ஸா இருந்துச்சு. சோ அந்த சாங் தான் இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க. ஜி.கே. விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி இந்த சாங்ல செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு, இந்திரன்ஸ், சுவாசிகா, சிவாடா நட்டி நடிக்கிறாங்க. சாயா பேங்கர் மியூசிக் பண்ணிருக்காரு. சாயா பேங்கரோட ஃபர்ஸ்ட் பெரிய ஹீரோ படம் இது. அதுல இருந்து வரக்கூடிய சாங் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அரசன் மூவில தனுஷோட கேமியோ இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. மேபி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சலார் 2 அப்டேட் நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா நிறைய முறை நான் இதை பத்தி சொல்லிட்டேன். சலார் 2 ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. பிரசாந்த் நீல் இப்போ ஜூனியர் என்டையர் வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சிட்டு தான் சலார் 2க்கு வர முடியும். ஒருத்தர் பெரிய கொஸ்டினா நிறைய கேட்டிருக்காரு. இவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்காதீங்க, சின்னதாவே கேளுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கொஸ்டின் எடுத்து பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்கணும். சில நேரம் நான் லேட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பெரிய கொஸ்டின்ஸ் எடுக்க முடியாம போகும். சோ அப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில் எனக்கு தெரிஞ்சாலுமே கூட அந்த கொஸ்டின் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா வீடியோ லேட் ஆயிடுன்னு. சோ அதனால சின்ன கமெண்டாவே பண்ணுங்க. இப்ப நான் கொஞ்சம் சீக்கிரமா ரெக்கார்ட் பண்றேன். அதனால இவ்வளவு பெரிய கமெண்டா இருந்தாலும் பதில் சொல்றேன். அண்ட் கொஸ்டின் பெருசா இருக்கிறதுனால நான் பதில் மட்டும் சொல்றேன். மகுடம் படம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விஷால் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. ஒரு சில போட்டோஸ் எல்லாமே கூட நான் பார்த்தேன். ஆனா ரவியரசு ஏன் அப்படி ட்வீட் போட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா விஷால் டைரக்ஷன் பண்றது உண்மைதான். விஷால் சுந்தர் சி மூவில இன்னும் புறமெல்லாம் ஷூட் பண்ணதான் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா ஸ்டார் கெஸ்டுக்கான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. கைடோ லோகர்கிட்டையும் டாக்ஸ் போயிருக்கு. மியூசிக் விஜய் ஆண்டனி தான். இப்ப பாதி இல்ல. விஷால் பிலிம் ஃபேக்டரியோட இன்டர்வியூ பத்திலாம் நான் எதுவும் பார்க்கல. ஒரு மூவி ரீரிலீஸ் பண்றாங்கன்னா இந்த மூவி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும், எப்படி 4K கன்வெர்ட் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடியூசரோட கண்ட்ரோல்ல தான் அந்த மூவி இருக்கும். அவங்க தான் 4K படத்தை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த படத்தோட ப்ரொடியூசர் உயிரோட இல்லைன்னா அந்த ஃபேமிலி கிட்ட தான் இதுக்கான ரைட்ஸ் இருக்கும். சோ அதுக்கு லாபமும் அவங்களுக்கு தான் போகும். கூலி மூவிக்கான கலெக்ஷன் அண்ட் படம் ஹிட் ஆகலப்பா. தலைவர் 173 படம் தான் ரஜினியோட கடைசி படமானு கேட்டிருக்காரு. அது கன்ஃபார்ம் கிடையாது. ரஜினி இன்னும் நிறைய படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. கூலி மூவிக்கான ஃபைனல் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல நான் போடுறேன். மூவி ஆவரேஜா போயிருக்கு. சூர்யா மாரி செல்வராஜ் காம்போ எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த படம் நடக்காது, லேட் ஆகும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் டகால்டி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன்.